வீவர்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோல திண்டுக்கல் மாநகரத்தின் மைய பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு நன்மை தரும் 108 விநாயகர் ஸ்ரீ மகா சங்கடஹர சதுர்த்தி விநாயகர் திருக்கோயிலை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த கோயில் திண்டுக்கல் நகர் மைய பகுதியில் பழனிக்கு செல்லும் சாலையில் உள்ள கோபால சமுத்திர கரை ஓரத்தில் அமைந்துள்ளது. கோயிலோட அட்ரஸ் மற்றும் கூகுள் மேப் லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். தேவைப்படுறவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்பொழுது கோயிலோட வரலாறு மற்றும் சிறப்புகளை ஒவ்வொன்றாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது போல அற்புதமான ஆலயங்களை பத்தி வீடியோஸ் பார்க்க என்னோட ரிமார்க்கபிள் ரமேஷ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா வரும். திண்டுக்கல் மாநகரத்தின் மைய பகுதியில் அமைந்துள்ள இந்த 108 விநாயகர் கோயிலுக்கு 108 விநாயகர் கோயில் என்று பெயர் வர காரணமே, இந்த கோயிலில் 108 வகையான விநாயகர் சிலைகளை பிரதிஷ்டை செய்து வழிபாடு செய்யப்பட்டு வருவதுதான் காரணம். அந்த வகையில் 108 வகையான விநாயகர் சிலைகள் வரிசையாக ஒவ்வொரு ரூபத்திலும் பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகின்றன. அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலில் ஆசிய கண்டத்திலேயே எங்கேயும் இல்லாத அளவிற்கு ஒரே கல்லில் செய்யப்பட்ட 32 அடி உயர விநாயகர் சிலை பிரம்மாண்டமான வகையில் பிரதிஷ்டை செய்யப்பட்டு வழிபாடு செய்து வருகின்றனர். முந்தைய காலத்தில் தாத்ரி வனம் என்று அழைக்கப்பட்ட, அதாவது நெல்லிமர காடு என்று அழைக்கப்பட்ட திண்டுக்கல் நகரின் நடுவில் அமைந்துள்ள மலைக்கோட்டைக்கு வடகிழக்கில் கோபால சமுத்திரம் உள்ளது. குளம் சுதந்திர போராட்ட தியாகி விருப்பாச்சி ஜமீன்தார் கோபால நாயக்கர் பெயரால் அமைக்கப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மக்களின் குடிநீர் பிரச்சனையை தீர்த்து வரும் முக்கிய குளமாக இது உள்ளது. 100 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த கோயில் இங்கு இருந்து வருகிறது. ஆரம்ப காலத்தில் இக்குளத்தில் சிறிய பீடத்தில் 2 அடி உயரத்தில் ஆதி விநாயகர் இருந்தார். தற்பொழுது ஆசிய கண்டத்தில் எங்குமில்லாத அளவிற்கு 32 அடி அளவில் பெரிய விநாயகர் சிலை பிரதிஷ்டை செய்து 2011ஆம் ஆண்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. பிறகு அவிநாசி அருகே உள்ள பூண்டியிலிருந்து 108 விநாயகர் சிலைகளை உருவாக்கி இக்கோயிலில் பிரதிஷ்டை செய்து கும்பாபிஷேகம் நடைபெற்றது. மேலும் திருக்கோயிலில் அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மனுக்கு பிரதி மாதங்களில் நடைபெறும் 2 பிரதோஷ காலங்களிலும் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு வருகிறது. இப்பொழுது இந்த கோயிலோட அமைப்பை பத்தி பார்க்கலாம். கோவில் என்ட்ரன்ஸ்ல 3 நிலை கோபுரம் முன்பாக 2 யானை சிலைகள் காணப்படுகிறது. குளங்கரை பக்கமாகவும் மற்றொரு நுழைவாயில் உள்ளது. கோயிலில் மூலவர் மற்றும் பிரதான தெய்வமாக ஆசிய கண்டத்தில் எங்கும் காண முடியாத ஒரே கல்லினால் செய்யப்பட்ட 32 அடி உயர விநாயகரை பார்க்கலாம். அவர் முன்பு அவரின் வாகனமும் பெரிய அளவில் காணப்படுகிறது. பக்கத்தில் கைலாயநாதர் சிவன் சிலையும் பிரம்மாண்டமாக அமைந்துள்ளது. சித்திரை 1 தேதியில் சிவபெருமான் மீது சூரிய ஒளி படர்கிறது. அவர் அருகில் 108 வகையான விநாயகர் சிலைகளை காணலாம். கைலாயநாதர் சிவன் முன்பாக அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மன் சிலைகளும் காணலாம். சிவன் முன்பு சிறிய நந்தி சிலையும் உள்ளது. விநாயகர் சிலைக்கு வலது புறம் ஸ்ரீனிவாச பெருமாள் சன்னதியும் உள்ளது. அவர் அருகில் ராகவேந்திரா மற்றும் பாலமுருகன் சிலைகளும் சிறிய அளவில் காணப்படுகின்றன. அதே பக்கத்தில் ஸ்வர்ண ஆகாச பைரவர் மற்றும் நவகிரக சன்னதிகளும் பார்க்கலாம். கைலாயநாதர் இடதுபுறம் சங்கடா சதுர்த்தி நாட்களில் விநாயகர் கோபால சமுத்திரக்கரையில் வலம் வரும் தங்கத்தேர் உள்ளது. அருகில் ஸ்ரீ தேவி கருமாரி அம்மன், முருகன், துர்க்கை, லக்ஷ்மி ஐகிரிவர், காவல் தெய்வமான கருப்பணசுவாமி, மதுரை வீரன், இருவருக்கும் நடுவில் சமயபுரம் மாரியம்மன் உள்ளார். ஸ்ரீ யோகலிங்கேஸ்வரர், தட்சிணாமூர்த்தி மற்றும் ஐயப்பன் சிலைகளும் இக்கோயிலில் காணலாம். கோயிலில் உள்ள அண்ணாமலையார் மற்றும் உண்ணாமலை அம்மனுக்கு பிரதோஷ தினத்தில் உற்சவ மூர்த்திக்கு 2 மாலை அணிந்து சுற்றி வந்தால் வேண்டி அனைத்து வேண்டுதலும் நிறைவேறுகிறது. இங்குள்ள ஸ்வர்ண ஆகசர பைரவரை வழிபடுபவர்களுக்கு கடன் பிரச்சனை தீர்வதாக பக்தர்கள் கூறுகின்றனர். சங்கடஹர சதுர்த்தி அன்று காலை 6:30 மணி முதல் 9 மணி வரை தயிர் அபிஷேகம் செய்தால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது நம்பிக்கையாக இங்கு உள்ளது. விநாயகர் சதுர்த்தி அன்று ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பால்குடம் எடுத்து நகரவலம் வந்து விநாயகரை வழிபட்டு நேர்த்தி கடன் செலுத்துகின்றனர். அது மட்டும் இல்லாமல் திருமணம் ஆகாதவர்கள் பிரதோஷ காலத்தில் 3 மாலை வாங்கி வந்து சுவாமிக்கு அணிவித்து அதில் ஒரு மாலையை எடுத்து தங்களது கழுத்தில் அணிந்து கொண்டு கோயிலை 3 முறை சுற்றி வந்தால் திருமண தடை நீங்கும் என்பது ஐதீகமாக இங்கு உள்ளது. இக்கோயிலில் விநாயகர் சதுர்த்தி, மாதந்தோறும் வரும் சங்கடா சதுர்த்தி, பிரதோஷம், மகா சங்கடா சதுர்த்தி, தேய்பிறை அஷ்டமி ஆகிய நாட்களில் சிறப்பு பூஜைகள் இங்கு நடத்தப்பட்டு வருகிறது. கோயில் திறந்திருக்கும் நேரம் காலை 6:30 மணி முதல் மதியம் 12 மணி வரையும், மாலை 5 மணி முதல் இரவு 9 மணி வரையும் திறந்திருக்கும். இந்த அற்புதமான 108 விநாயகர் கோயிலை வாய்ப்பு கிடைக்கும் போது நீங்களும் மிஸ் பண்ணாம பாருங்க. ஆல்ரெடி இந்த கோயிலுக்கு போயிருந்தீங்கன்னா கமெண்ட்ல உங்க எக்ஸ்பீரியன்ஸை சொல்லுங்க. மீண்டும் இது போல அற்புதமான ஆலயத்தில் சந்திக்கலாம். தொடர்ந்து இது போல டெம்பிள்ஸ் பத்தி வீடியோஸ் பார்க்க என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓம் கணபதியே நன்றி, வணக்கம்.